புரட்சிகர இளைஞர் முன்னணியின் செயல் வீரர் தோழர் தமிழன் மனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் நினைப்பாளர் தோழர் தமிழ் அன்பனுக்கு வீர வணக்கம் சனாத நெருப்பு போராடி தோழர் தமிழன் மனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழ்நாடு கட்சியின் மூத்த தோழர் புரட்சிகர இளைஞர் முன்னணியின் தோழர் தமிழன் மனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் புரட்சிகர இளைஞர் முன்னணியின் வீர வணக்கம் தமிழ்நாடு மார்க்சிய கட்சியின் வீர வணக்கம் தோழர் தமிழன் மனுக்கு வீர வணக்கம் வேந்தர் தமிழ் மன்றத்தில் ஒரு நினைப்பாளர் தோழர் தமிழ் அன்பனுக்கு வீர வணக்கம் புரட்சிகர இளைஞர் முன்னணியின் வீர வணக்கம் தமிழ்நாடு மார்க்சிய லெனினிய கட்சியின் வீர வணக்கம் சனாதன எதிர்ப்பு போராளி தோழர் தமிழன் மனுக்கு வீர வணக்கம் செய்கின்றோம் புரட்சிகர இளைஞர் முன்னணியின் வீர வணக்கம் தமிழ்நாடு மார்க்சிய லெனினிய கட்சியின் வீர வணக்கம் வேந்தர் தமிழ் மன்றத்தின் வீர வணக்கம் சனாதன நெருப்பு போராளி தோழர் தமிழன் மனுக்கு வீர வணக்கம் செய்கின்றோம் வணக்கம். தமிழ் இறப்பு என்பது இந்த பகுதியினுடைய பெரிய இழப்பாகும். இந்த பகுதிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் மற்றும் அமைப்புக்கும் ஒரு பெரிய இழப்பு என்பது சொல்ல முடியாது. இந்த பகுதியை புரட்சிகர சிந்தனையை உருவாக்கி தமிழ் உணர்வை உருவாக்கி ஒரு பெரிய மாற்றத்தையும் கொண்டு வந்தார். மேலும் இங்கே இருக்கின்ற டிசிசி என்கின்ற தொழிற்சாலையிலே ஒரு செயலாளராகவும் மற்றும் இங்கே இருக்கின்ற அனைத்து தொழிற்பேட்டையினுடைய தொழிலாளர்களுடைய உரிமைக்காகவும் போராடிய ஒரு செயல் வீரர் மற்றும் இங்கே தாயகம் திரும்புவதற்கான வந்திருக்கின்ற ரெப்கோ வங்கியினுடைய ஒரு கேபினட்டினுடைய உறுப்பினராகவும் மற்றும் பாவேந்தர் தமிழ் மன்றத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் தமிழ்நாடு மார்க்சிய கட்சியினுடைய உறுப்பினராகவும் புரட்சிகரனுடைய செயல்வராகவும் கடந்த 40 ஆண்டு கால இந்த பகுதியிலே செயல்பட்டிருக்கார் என்பது உங்களுக்கு அனைவரும் அறியும். அவர் உண்மையிலேயே ஒரு பேர் சொல்லக்கூடிய அளவிலே இந்த பகுதியில் வாழ்ந்திருக்காரு. அவருடைய செயல் என்பது உண்மையிலேயே நமக்கு ஒரு பெரிய இழப்பாக இருந்திருக்கிறது. எந்த பகுதியில் எந்த ஒரு பிரச்சனையாலும் நல்ல வழியில் ஒரு ஆலோசனை கொடுத்து அதுக்கான ஒரு அறிவுரையும் வழங்கி செயல்படுவார். மக்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர்னா அதுக்கான ஒரு தகுதியை அவர் வளர்த்துக்கிட்டாரு. எந்த ஒரு மக்களாக எந்த ஒரு பிரச்சனை, பட்டா பிரச்சனை அல்லது ஒரு மனு ஏதாவது ஒரு மனு எழுதுனா கூட பார்த்தீங்கன்னா
தோழர் தான் நாடுவாங்க. குடும்ப பிரச்சனைனாலும் ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு சிறந்த ஒரு தலைவராக இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு தோழர் இறந்தது என்பது பெரிய இழப்பாகும். ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பகுதியில் அரசமாணிக்கிற ஒரு தோழர் இருந்தார். அவர் இழப்பு வந்து எங்களுக்கு பெரிய இழப்பு. இரண்டாவது பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணன் இருந்தார். மூணாவது எங்களுடைய அமைப்பினுடைய பெரிய இழப்பு பார்த்தீங்கன்னா கணபதி தான். அவர் தன்னுடைய பேரை கூட பார்த்தீங்கன்னா கணபதி என்ற பேர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லேயே தன்னுடைய பேரை வச்சுக்கன்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து அரசு இதழ்லேயே வந்து தன்னுடைய பேரை மாற்றிக்கிட்டாரு. தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல தூய தமிழ் பெயர்களை வந்து மாற்றி இளமதி, சுடர்வெளி இப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கொள்கைக்கும் தன்னுடைய நடைமுறைக்கும் அவர் தன்னுடைய செயலை வந்து மாற்றி கொண்ட ஒரு சிறப்பான தோழர். மற்றும் கடந்த காலத்தில் இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 ஆண்டுக்கு முன்னே தோழர்கள்லாம் வந்து இங்கே தான் வந்து நாமெல்லாம் வந்து இங்கே இருக்கும்போது நானாக படிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னை வந்து என்னை உருவாக்குனவர் பார்த்திங்கன்னா அவர் தான் அந்த பகுதியில் நாமெல்லாம் வந்து விளையாட்டில் இருக்கும்போது படிச்சுக்கிட்டு காலகட்டத்தில் இந்த சமூகத்துக்காக அவங்கெல்லாம் போராட்டம்னு சொல்லிட்டு ஒரு உணர்வை ஏற்படுத்தி இந்த பகுதியில் வந்து செயல்படுறதுக்கான ஒரு உத்வேகத்தையும் இந்த பகுதியில் வந்து பல்வேறு இளைஞர்களுடைய உருவாக்குனதுக்கும் பல்வேறு புரட்சிகரமான திருமணங்களையும் காதல் திருமணங்களையும் பல்வேறு சாதி ஒழிப்பு திருமணங்களையும் பல இங்கே நடத்தி வச்சிருக்காரு. அந்த அளவில் வந்து ஒரு சிறந்த தோழர். இவருடைய இழப்பு என்பது நமக்கு வந்து பெரிய இழப்பாகும். எந்த ஒரு செய்தியானாலும் எந்த ஒரு இதானாலும் அவர் எதற்கு முன்னிப்பார். அவருடைய இறப்பு என்பது இந்த பகுதியில் நாங்கள் தமிழ் மன்றம் நடத்தும் போதோ அமைப்பு நடத்தும் போதோ தோழர் இருக்காரா, அவர் இருந்தால் தான் வந்து சிறப்பு, அவர் தான் எங்களுக்கு வந்து ஒரு முன் உதாரணம் அப்படின்ற முறையில் செயல்பட்டார். அவருடைய இழப்பு நம்ம வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று கூறி அடுத்தபடியாக மேலும் மேலும் நிகழ்ச்சி சிறப்பாக நடத்துவதற்கான தோழர் கோளூர் இருந்து வந்திருக்கார் வெற்றிச்செல்வன் அவர்கள் அவரை பற்றியான ஒரு இரங்கல் உரையாற்றுவார். கூடியிருக்கும் உறவினர்களுக்கும் ஊர் பெரிய கஜ்ரா லெகஸ் ஒன்று இருந்தது. அந்த கஜ்ரா லெகஸ் வேலைக்காக நாங்கள் வந்தேன். அப்போ தோழர் தான் வந்து நீங்கள் தோழரை பாருங்கள், உங்களுக்கு தங்குறதுக்கு வீட்டுக்கு வசதிக்கு எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் தான் எங்கள் எதிரில் ஒரு வீடு பார்த்து கொடுத்தாரு. இப்போ வீட்டோட அமைப்புலாம் மாறி இருக்குது. இங்கே தான் அவர் எதிர் வீட்டில் தான் நான் சொல்லியிருந்தேன். தினசரி செய்தித்தாள் அவர் எல்லாத்துக்கும் எழுந்திருப்பார், எல்லாத்துக்கும் படிப்பாருன்னு தெரியாது. அது 4 மணி 5 மணிக்கு வருதுன்னா முதல்ல செய்தித்தாள் மொத்தம் படிச்சுட்டு அதை பற்றி ஒரு கருத்து சொல்லுவார். தினசரி அவருடைய இயல்பாக இருந்தது. ஒரு அரசியல்வாதினா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருந்தவர். அந்த செய்தித்தாளை அதிகாலையே முடிச்சிடுவார். 6 மணிக்கு முன்னாடி அவர் எல்லா செய்தியோட ஒட்டுமொத்த சாரத்தையும் படிச்சுட்டு எங்ககிட்ட வாதம் பண்ணுவார். அந்த அளவுக்கு வந்து நம்ம எப்பவுமே செய்தியில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணுன்றதை எங்களுக்கு வந்து அவர் வழிகாட்டியாக சொன்னார். பகுதியில் எடுக்கக்கூடிய வேலைகள் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து ஒரு இறப்பு ஒன்று ஆகுது. அப்போ தமிழ்கடனும் தமிழன்பனும் தான் வந்து அதை பெரிய இஷ்யூ ஆக்கி அதை கொலைன்னு சொல்லிட்டு அவங்க மறைக்க பார்த்தாங்க. அது வந்து தற்கொலை அல்ல, அது தற்கொலைன்னு சொல்லிட்டு மூடி மறைக்க பார்த்தாங்க. அதை கொலைன்னு சொல்லிட்டு தோழர் வந்து வீரமாக போராடி ஒட்டுமொத்த பகுதியிலே வந்து ஒரு கலக்கினவங்க. அப்படி பகுதியில் எந்த ஒரு அநீதி நடந்தாலும் தமிழன் இருக்கிறான்ற தமிழ்கடல் இருக்கிற ஒரு அச்சத்தையும் ஒரு பயத்தையும் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற அமைப்பு புரட்சிகள் இளைஞர் முன்னணி அப்படி வந்து ஒரு பேர் எடுத்த ஒரு பகுதி. இது அமைப்புக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு உருவாகிறதுக்கு காரணம் தமிழ்கடனும் தமிழனும் தான் இருந்தாங்கன்னு சொன்னால் அது மிகையல்ல. அந்த அளவுக்கு வந்து ஒரு பகுதியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை அவங்க செஞ்சுருந்தாங்க. இந்த ஏரியா முழுக்க வந்து தமிழன்பன் சொன்னால் எல்லாருக்குமே தெரியும், தமிழ்கடல் சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். தமிழ்கடல் உருவாக்குறதே தமிழன்பன்றது இப்போ தான் நான் கேள்விப்பட்டேன் சொல்லும்போது. அப்படி வந்து அவரால் உருவாக்கப்பட்டவங்க நிறைய பேர். அதன் மூலமாக தான் மன்றம் உருவாகுது. அதன் மூலமாக எல்லாரும் வந்து எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து கட்சி வந்து வழிகாட்டுது. அந்த கட்சியுடைய வழிகாட்டு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அது தத்துவத்தை அரசியல் கட்சி தான் நம்ம கொடுக்குது. அப்படினால கட்சிக்கு மீறி அவர் ஒருபோதும் சிந்திக்க மாட்டார். கட்சியின் எடுக்கக்கூடிய புதிய முடிவுகள் கட்சியுடைய எல்லா வழிகாட்டுலையும் முதல்ல பெற்றுப்பார். அதில் தெளிவாக இருப்பார். அதை உள்வாங்கிட்டு அதுக்கேற்ப அவர் பாணியில் அதை வந்து கொண்டு வந்து மக்களிடம் சேர்க்கக்கூடிய நல்ல தோழர். பொதுவாக வந்து பழைய மூதுரையில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஊரை கூட்டி உறக்க அழுதுட்டு பெயரை நீக்கி பிணமென்று பெயரிட்டு சூரையம் காட்டிடைய கொண்டு போய் சுட்டுட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் நினைப்பொழுந்து கழிவாருன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு சொல்லுவோம். ஊரை கூட்டி உறக்க அழுதிட்டு பேரை நீக்கி பிணமென்று பெயரிட்டு சூரையம் காட்டிடையே கொண்டு போய் சுட்டிட்டு நினைப்பொழுந்து கழிவாருன்னு சொல்லிட்டு வாழ்க்கை தான் மனிதனுடைய வாழ்க்கை. ஊரெல்லாம் கூட்டி இது மாதிரிங்க எங்கள் தோழர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிட்டு வர வச்சு அவரை வந்து எவ்வளோ பெரிய கலெக்டர் படிச்சிருந்தாலும் பணத்தை எப்போ எடுப்பாங்கன்னு தான் சொல்லுவான். அப்போ பிணமென்று பெயர் வைத்து சூரியன் காட்டிட சுடுகாட்டில் எடுத்து புதைச்சிட்டு அவர் செத்து 4 நாள் ஆகுதுன்னு சொல்லுவான். அப்புறம் பார்த்தா 15 நாள் ஆயிடுச்சு போனோம். 4 வருஷம் ஆகுது அவர் செத்துடும். அந்த நினைப்பு ஒழிந்துடும். காலப்போக்கில் இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்தான்றதே மறைஞ்சிடும். இன்னைக்கு நமக்கு அது பெரிய விஷயமா இருக்கும். நாட்கள் ஆக ஆக அவர் ஒருத்தர் இருந்தாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சமுதாயம் போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் சொல்லும். ஆனால்
தோழருடைய வாழ்வு என்பது, மக்களுக்காக வாழ்ந்தவருடைய வாழ்வு என்பது, மக்களுக்காக சிந்தித்தவருடைய வாழ்வு என்பது, மக்களுக்காக உழைத்தவருடைய வாழ்வு என்பது, அவர்கள் தான் இந்த சமுதாயத்தை அடுத்த கட்டமாக முன்னெடுத்து செல்வதற்கு ஏழை எளிய ஒரு கல்வியறிவு இல்லாத மக்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருப்பவர்கள் முன்னணி சக்திகள் தான். சமுதாயத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய முன்னணி சக்திகள் தான். அந்த வகையில் தோழர் ஒரு நீக்கமர இந்த பகுதியில் நிறைந்தவர். அவருடைய பகுதி மக்களுடைய உள்ளங்கள் நிறைந்தவர். கட்சியின் கொள்கைகளை கடைசி வரை தான் வாழும் காலம் வரை அதை உறுதியாக பற்றி நின்றவர். கட்சி எடுக்கக்கூடிய புதிய புதிய முடிவுகளுக்கெல்லாம் அதை விளங்கிக் கொள்வதில் முன்னணி தொண்டனாக இருந்து தன்னை உருவாக்கி கொண்டவர். அப்படிப்பட்ட ஒரு தோழரை, ஒரு மகத்தான தோழரை, மகத்தான செயல் வீரரை இந்த பகுதியில் ஒரு புரட்சிகர உத்வேகத்தை தமிழ்கடல் சொன்ன மாதிரி புரட்சிகர உத்வேகத்தை கொடுப்பதில் தலையாய தோழராக இருந்த ஒரு மாபெரும் தோழரை நாம் இழந்திருக்கிறோம். அவரது பிரிவுக்கு இணை வேறு ஒருவர் உருவாவது என்பது அவ்வளவு எளிதில் சாத்தியமில்லை. ஒரு தொழிற்சங்கவாதியாக ஒரு சட்ட நுணுக்கங்கள் அனைத்தும் அவருக்கு தெரியும். வழக்கறிஞருக்கு படிக்கலே தவிர வழக்கறிஞர்களுக்கு வச்சுங்கிற அனைத்து விவாதத்தையும் அந்த நம்பரோட சொல்லுவார். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அறிவாளி. ஈழத்திலிருந்து என்னுடைய நினைவு சரியாக ஸ்ரீமாவோ பண்டார் நாயக் அந்த ஒப்பந்த காலகட்டத்தில் 76 காலகட்டத்தில் வந்தவர்னு நினைக்கிறேன். அங்கிருந்து வந்தவர் அந்த தனியீழ விடுதலையில் ஒரு தாழாத காதலும் அதற்கான உறுதியாக குரல் கொடுத்தவரும் அமைப்பு அதை எடுத்த முடிவுகள் எல்லாம் சரியான முடிவுன்னு சொல்லிட்டு அமைப்பின் பின்னாடி ஒரு நின்றவர். பகுதி மக்களுக்காக பகுதி மக்களின் மனங்களில் நின்றவர். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தோழர் தான் இன்று எழுந்திருக்கிறோம். அவருக்கு எங்களுடைய போலர் பகுதியின் சார்பாக நெஞ்சார்ந்த வீர வணக்கத்தை உறுத்தார். 1986-89 காலகட்டத்தில் ராணிப்பேட்டை, சிப்காடு போன்ற இடங்களிலிருந்து அதிகமான போலீஸுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கின்ற காலகட்டங்களில் ஒரு காவல் நிலையத்தில் போய் ஒரு புகார் செய்ய முடியாத பொதுமக்கள் அப்படி இருந்த காலகட்டங்களில் போலீஸை பார்த்தாவே பயப்படக்கூடிய பொதுமக்களை தட்டி எழுப்பியவர் தோழர் கணபதி அவர்கள். 1989 இங்கே சிப்காட்டை இந்த ஹைஸ்கூல் கட்டுக்கு ஒரு பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் மனிதர்கள் தான். யார் இருந்தாலும் போலீஸ்கார் என்ன செய்யக்கூடாது, கண்டபடி வீட்டை வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வன்மையான ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி இந்த பகுதி முழுக்க ஒரு மாபெரும் ஒரு போராட்டத்தை நடத்திய ஒரு அற்புதமான ஒரு தோழர் அவரோட எனக்கு 89 ரொம்ப பரிச்சயம் உண்டு. ஆனால் சில காலமாக நான் வெளியில் இருந்தாலும் என்னால் அவரை சந்திக்க முடியல. தோழர்லாம் நான் கேட்பேன், தோழர் எப்படிக்கிறாரு அப்படின்னு, கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாரு அப்படின்னு. அப்புறம் நேற்று தான் தோழர் ஃபோன் பண்ணார். இன்றைக்கி வந்தோம். தோழருடைய எழுப்பு என்பது புரட்சிகர இளைஞர் முன்னணிக்கும் இங்கு இருக்கிற மக்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் பெரிய இழப்பு. அதை ஈடு செய்ய முடியாது என்பதை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டேன். மொத்தமாக எங்களுக்காகவே தெரியும். தொழிற்சங்கத்தில் கூட டிசிசியில் அவர் எனக்கு தெரியும். மக்களுக்காக கூட்டாளி யாரும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவர் இருக்க வரையிலும் ரொம்ப ஒரு இதாக இது பண்ணார். நான் என்ன பண்ணுறது எனக்கு பெரிய ஒரு இதாக இருக்குது. இன்றைக்கி கூட நான் அவர் இறந்துட்டாங்க எனக்கு தெரியலை. அப்படின்னா வீடாக இருக்காங்க எனக்கு தெரியுது. அப்படி அப்படி தோழரை தவிர்க்க முடியாது. கணபதி அவர்களுடைய உறவினர்களும் தோழர்களுக்கும் மற்றும் ஒரு நண்பர்களுக்கும் தோழர் கணபதி அவர்களை எனக்கு கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு நடுவில் என்னுடைய திருமணத்தை நடத்தி வைத்தவர் கூட அவர் தான். ரொம்ப மகிழ்ச்சியான சம்பவம். புரட்சிகர திருமணம் தான். திருமணம் நடத்தி வச்ச அவரும் அவருடைய தலைமையில் இங்கிருந்து நிறைய தோழர்கள் எங்களை வாழ்த்து வந்தாங்க. இது 40 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் சரிங்க. சிப்காட் பகுதியில் ஏதாவது ஒரு புரட்சிகர செயல் நடக்குதுன்னா அது தோழர் கணபதி பாருங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவர் அந்த பகுதி மக்களோடையும் அந்த மக்களுடைய போராட்ட உணர்வோடையும் ஒருங்கிணைச்சி போனவர். அதே போன்று மக்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த உடனடி சொல்ல முடியாது, ஒரு பழமையான நினைவுகள் எல்லாம் கூட மாற்றி நவீனத்தை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு முற்போக்கான சிந்தித்து
அதை புரட்சிகரமாக மாற்றக்கூடிய ஒரு பங்களிப்பை அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். எங்களுக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன். அவர் ஒரு நாள் கூட ஒரு சோர்ந்து போயோ இல்லை கருத்திலிருந்து பிறண்டு வேறு மாதிரி பேசியோ நான் பார்த்தேன். எப்பவுமே வந்தோன்னா தோழர் வணக்கம் தான் வணக்கம், எப்போ நான் புரட்சிகர வணக்கம் அப்படி தான். புரட்சி தான் பார்ப்பார், மாற்றம் தான் பார்ப்பார். உழைக்கும் மக்களுக்கு அரசியல் அதிகாரமும் வேணும்பார். சாதாரண மக்களுக்கு, தொழிலாளிகளுக்கு கூலி உயர்வு போன்ற போராட்டங்களையும் தன்னை ஈடுபடுத்திருந்தார். இப்போ இந்த மாதிரி விஷயங்களை இந்த பகுதியில் நிறைய பேர் இருந்தால் கூட இவருடைய நேர்மையும் இவருடைய திறமையும் தோழர் சொன்ன மாதிரி இவருக்கு சட்ட நுணுக்கங்கள் நல்லா தெரிஞ்சதால் தொழிலாளர் சட்டங்களை இவரே தனிப்பட்ட ரீதியில் தொழிற்சங்கங்கள் நடத்தி தொழிலாளர்களுக்கு பல்வேறு சலுகைகளை பெற்றுத் தந்தார். அந்த வகையிலையும் இந்த பகுதி முழுக்க எல்லாம் அறியப்பட்ட ஒரு தோழராக இருக்கார். இவருடைய இழப்பு இந்த பகுதியில் உண்மையிலே பேரிழப்பு. கடந்த சில வருடங்களாக அவருடைய செயல்பாடுகள் குறைந்ததாக இருந்தது. இருந்தாலும் என்னென்னா அவருடைய ஆலோசனைக்கு ஏற்ற மாதிரி இந்த பகுதியில் வழிநடத்தி வந்தார் என்றது எங்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதலான விஷயமா இருந்துச்சு. இப்பொழுது அவர் இருந்து ஒரு விதியை எங்களால் தாங்கிக்க முடியல தான். ஏன்னா நீண்ட காலமாக அவர் என் வாழ்க்கையில் அவர் ஒரு முக்கியமான நபர் தான். ஆனால் அப்படி இருக்கும்போது இப்போது என்னாலே அந்த இதை ஜீர்ணிக்க முடியல. அது உறவினர்கள் எப்படி அதை விஷயத்தை தாங்கிக்கிறாங்க அப்படின்றது எல்லாம் இருக்குது. ஆனால் இயற்கையானது எப்பவும் முதுமையின் அடைந்தால் அது மீண்டும் ஒரு இயற்கையாக மாறும் அப்படின்ற ஒரு பிரின்சிபலுக்கு ஏற்ற மாதிரி இல்லைங்களா, அவர் மீண்டும் இயற்கையை ஒன்று கலந்து இந்த மக்கள் அனைவருக்கும் அவர் அவருடைய நினைவில் அவர் என்றும் வாழ்வார் என்பதை நான் உங்களுக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த அளவில் அவர் உறவினர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அவருடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழர் மண்ணையை பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லாம் சொன்னாங்க, எல்லாம் 40 வருஷம் 50 ஆண்டு பழக்கம் குறுகிய காலம் தான் அவருடைய. எனக்கு ஏதாவது ஒரு அரசியல் தெரிகிறது, மக்களுக்காக சமூகத்துக்காக செய்யணும் அப்படின்ற என்னென்ன அவர் தோழரை சந்தித்த பின்புதான் பொதுவோடும் இயக்கத்தில் நாங்கள் எப்பொழுதுமே வீரமாகவும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் நேரத்தில் தோழரை கற்றுக்கொண்டேன். அவரிடத்தில் நான் கற்றுக்கொண்ட சின்ன விஷயத்தை கூட எனக்கு அமைதியாக கடந்த ஒரு வாரத்தின் முன்பு கூட முடியாது. அவர் சொல்லணும்னா ஒரே ஒன்றுதான், அவர் இருந்தால் போதும். கடந்த 4 வருஷத்தில் எத்தனையோ போராட்டத்தில் அவருடைய பேர் விட்டு தான் நாங்கள் போட்டுருக்கோம். அவரை நாங்கள் எங்கேயுமே அறிமுகப்படுத்தலை. ஆனால் எல்லா போராட்டத்திலும் நாங்கள் வெற்றி பெற்றோம். அந்த தமிழகன்ற பேர் ஒன்று தான் போதும். ஆனால் போராட்ட வீரர்களுக்கு மரணம் என்பது நிச்சயமல்ல, அது இயற்கை என்பதனால் அவர் போன்ற தோழர்கள் பல பேர் உருவாக்கியிருக்கிறார். அவர் சென்ற வழியில் நாங்கள் செல்வோம் என்பதும் புரட்சிகர அறிஞர்கள் சார்பாக தோழர் அனைவருக்கும் இது என்னன்னா, அவருடைய நினைவை நாம் மீண்டும் ஒரு நினைவுபடுத்திக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம். அந்த வகையில் இந்த வாய்ப்பு அழகிய வீர வணக்கத்தை தம் தாய்மொழியால் உள்ள பற்றும் தமிழ் தளபதி என்ற பெயரை தமிழ் அன்பன் என்று மாற்றியதற்கு உரியதாக தமிழ் அன்பன் என்று தன்னை வைத்துக் கொண்டது தமிழ் முதல் பட்டம். தமிழ் அன்பன் ஒருவரால் பல குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. காரணம், எவ்வளவோ காதல் திருமணங்களுக்கு இடையில் தன் பெற்றவர்களை தன்னை கைவிட்ட பிறகும் அவர் முன்னிலைப்படுத்தி காவல்துறையில் எந்த அளவுக்கு அவர் அதற்காக பேசப்பட்டு எவ்வளோ குடும்பங்கள் இன்றைக்கு முன்னிலையில் இருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த தாய்மொழியை பற்றி எல்லாரும் அவங்க தாய்மொழியை பற்றாக நினைத்தாலும் இந்த தாய்மொழியின் அருமையும் பாவேந்தர்களுக்கு மூலமாக தமிழக அன்பன் அவர்கள் நமக்கு இப்படியெல்லாம் வழிநடத்த வேண்டும்.
இருந்து விட்டார் என்றாலும் அவர் இந்த முறையில் ஒவ்வொருத்தரை அணுக வேண்டும், எப்படி பயணிக்க வேண்டும், யாரை பார்க்க வேண்டும் என்பதை பாதையாக உருவாக்கி கொடுத்து போயிருக்கிறார். அவர் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தை ஒவ்வொருவரும் எப்படியெல்லாம் பண்ணியிருக்கார், யாரையெல்லாம் ஆதியை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்திவிட்டு தான் போகிறார். அந்த பாதையில் இனிமேல் பாதைகள் போன்ற மூலமாக பயணித்து அவர் வழிநடத்திய பிரகாரம் ஒருங்கிணைப்பாளர் முறையை பயன்படுத்தியதற்கு நம்மளும் கொண்டு சேர்த்து அந்த பாதையை நடந்து பயணப்படணும் என்று தமிழ் அன்பன் என்ற கணபதி அவர்கள் ஏறக்குறைய ஒரு 40-45 ஆண்டு காலமாக வர்க்க அரசியலுக்காக, உழைக்கும் மக்களுடைய அரசியலுக்காக தமிழ்நாடு மாற்றுவதை கட்சியின் வழிகாட்டை ஏற்றுக்கொண்டு, மாற்றுவதை தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு, புரட்சியர் அரசியலை வழிகாட்டை ஏற்றுக்கொண்டு புரட்சியர் அமைப்பு முறையில் நீடித்து இருந்தவர். 40 ஆண்டுகளுக்கு மேலாக அமைப்பு சொல்லும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ராணிப்பேட்டை பகுதியிலே முகவரியாக இருந்து கொண்டு வழி நடத்தியவர். புரட்சிகர இளைஞர் முன்னணி என்றாலே தோழர் கணபதி அவர்கள் தான், தமிழ்நாடு அவர்கள் தான் நினைவுக்கு வரும். அந்த அளவுக்கு அமைப்புடைய அனைத்து பணிகளும் தலைமையேற்று நடத்தியவர். அவருடைய மறைவு என்பது அமைப்புக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு என்றாலும் அவருடைய வாழ்க்கை ஒரு படிப்பினை தான். சிப்காட் பகுதியில் தொழிற்சங்கம் இருக்கும் வரை கணபதி என்ற பெயர் நிலைத்து நிற்கும். தொழிலாளருடைய வர்க்க நலனுக்காக, அரசியலுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு கடைசி வரை வாழ்ந்தவர். அமைப்புடைய அனைத்து வழிகளிலும் ஏற்கனவே 40 ஆண்டுகளிலும் அமைப்புடைய வழிகாட்டுதலே தோளோடு தோல் கொடுத்து தொடர்ந்து பணியாற்றி அமைப்புடைய வழிகாட்டுதல் அடிப்படையிலே செயல்பட்டு வந்தவர். அன்னாருடைய மறைவு ஈடு செய்ய முடியாது எனினும் அவருடைய படிப்பணிகளை இன்னும் எதிர்கொண்ட வரும் பணிகளை நாம் மேற்கொண்டு செய்ய வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு அவருடைய இரங்கலுக்கும் குடும்பத்தாருக்கும் தோழருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். தோழருக்கு வீர வணக்கம். என்னுடைய குடும்ப சார்பிலோ என்னுடைய சார்பிலோ தோழர்களுடைய சார்பிலோ தெரிவித்துக் கொள்கிறோம். தோழர் பகுதியில் ஒரு நல்ல ஒரு ஆலமரம் போல அநேக பட்சிகள் அமர்ந்து நிலம் தரும் மரமாக இருந்தார் என்பதை நான் அறிந்திருக்கேன். அவரோடு பழகவில்லை, இருந்தாலும் நண்பர்கள் அவரை பற்றி அதிகமாக சொல்லுவார்கள். அவருக்கு, அவருடைய குடும்பத்துக்கோ என்னுடைய வீர வணக்கத்தை சொல்லி அவர்களை வாழ்த்தி வணங்குகிறேன். தமிழன்பனுடைய வாழ்க்கை என்பது இந்த பகுதி மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக, அங்கே ஈழத்திலிருந்து தாயகம் திரும்பியோருக்கு ஒரு மூத்த தலைவராக இருந்து ரெப்கோ வங்கியினுடைய டெலிகேட் மெம்பராக இருந்து இந்த பகுதி மக்களுக்கு ஒரு சட்ட ஆலோசனைகளை வழங்கி பல்வேறு நலத்திட்டங்களுக்கு அவர் தன்னுடைய முழு உழைப்பையும் பயன்படுத்தி பல குடும்பங்களுக்கு நன்மைகளை செய்துள்ளார். அப்படிப்பட்ட தோழரை தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இழந்திருக்கிறது என்பதும், புரட்சிகர இளைஞர்களுடைய முன்னணி தோழராக இந்த ராணிப்பேட்டை சிப்காட் பகுதியிலே அவர் வாழ்ந்து மறைந்திருக்கிறார். பாவேந்தர் தமிழ் மன்றத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் அவர் அதை ஒருங்கிணைத்து வழிநடத்தி சென்றார் என்பதும், அவருடைய வரலாறு என்பது இந்த சிப்காட் பகுதி மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. புரட்சியாளர்கள் புதைக்கப்படுவதில்லை, விதைக்கப்படுகிறார்கள் என்று வரலாற்றிலே கூறுவதுண்டு. தன்னுக்காக வாழ்பவர்கள் ஒரு பறவையினுடைய இறகை விட லேசானது, ஆனால் மக்களுக்காக வாழ்பவர்கள் மாபெரும் மலையை விட ஒரு சிறந்ததொரு வாழ்க்கையை முன்னெடுத்திருக்கிறார்கள் என்று வரலாற்றிலே குறிப்பிடுவதுண்டு. அப்படி மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தோழர் தமிழன்பன் அவர்களுக்கு தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட குழு சார்பாகவும் புரட்சிகர இளைஞர் முன்னணியுடைய வீர வணக்கத்தையும் பாவேந்தர் தமிழ் மன்றத்தினுடைய வீர வணக்கத்தையும் செலுத்தி, தோழர் தமிழன்பனுடைய இழப்பு என்பது நமக்கு ஓர் முன்னுதாரணமாக அமைய வேண்டும், சமூகத்திலே அனைவரும் பங்கெடுத்து வழிகாட்டு மொழியாக திகழ வேண்டும் என்று கூறி வீர வணக்கம் செலுத்தி விடைபெறுகிறோம். நன்றி. அசோக்குமார் அவர்கள் நன்றி உரை. வணக்கம். தோழர்களுடைய மறைவுக்காக அவருடைய வாழ்க்கையும் அவருடைய வழிகாட்டியாக இருந்ததையும்
ஒரு அமைப்புக்காக செயல்பட்டவர்களையும் அனைவரும் வந்து வாழ்த்தினார்கள். இந்த பகுதியிலே அவர் நிறைய சாதித்திருக்கிறார். ஒரு காலத்திலே போலீஸ் ஸ்டேஷன் இப்போ கூட போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடாதுன்னு நினைக்கிறப்போ அவர் தைரியமாக ஒரு பேர் கொடுத்து அவர் தான் இது பண்ண போராடுவார். அப்படிப்பட்டவர் ஒரு தைரியமாக இருந்தவருக்கு இது வந்து அனைவரும் இளைஞர்கள் அனைவருக்கும் நன்றி. அமைப்பின் சார்பாகவும் மன்றத்தின் சார்பாகவும் நன்றியை கணபதி என்ற தமிழ் நண்பன் அவருடைய இறுதி தன்னிலை கணபதிங்கிற வாய்ப்பை தெரிவித்து நான் வந்து தஞ்சாவூர் மாவட்ட பசிகர் இந்த பகுதியில் தோழரை பற்றி அதிகம் அறிவு. ஆனாலும் கூட அவர் செய்த பணிகளை இங்குள்ள தோழர்கள் வழியாக நான் அறிந்திருக்கிறேன். புரட்சிகர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். தோழர் தமிழ் அன்பனுக்கு வீர வணக்கம். தோழர் தமிழ் அன்பனுக்கு வீர வணக்கம். தமிழ்நாடு மார்க்சிய தமிழ்நாடு மார்க்சிய லெனினிய கட்சியின் லெனினிய கட்சியின் மூத்த தோழர் புரட்சிகர இளைஞர் முன்னணியின் செயல் வீரர் தோழர் தமிழ் அன்பனுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். வீர வணக்கம். வேந்தர் தமிழ் மன்றத்தின் தமிழ் மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் தமிழ் அன்பனுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம். சனாதன எதிர்ப்பு போராளி தோழர் தமிழ் அன்பனுக்கு தமிழ் அன்பனுக்கு வீர வணக்கம் செய்கின்றோம். வீர வணக்கம் செய்கின்றோம். புரட்சிகர இளைஞர் முன்னணியின் வீர வணக்கம். வீர வணக்கம். வேந்தர் தமிழ் மன்றத்தின் தமிழ் மன்றத்தின் வீர வணக்கம், வீர வணக்கம். வீர வணக்கம். தமிழ்நாடு மார்க்சிய லெனினிய கட்சியின் வீர வணக்கம், வீர வணக்கம். வீர வணக்கம் செலுத்துகிறோம்.